எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக இதில் இந்த யூனிட்டில் இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது. கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க, அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மெயினாக நான் மியூசிக்குன்னு சொல்ல, மியூசிக் நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரீரெக்கார்டிங் சாங்ஸ் ஒன்று தான் போட்டு காட்டினாங்க. ஏன் ஒன்று தானா இருக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்குது. இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் தான், அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கார் சசி கூட. அடிக்கடிக்கு பார்ப்பேன், மேலேருந்து 2 பேரும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து 2 பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி திரையில் ஜொலிக்கிறாங்க இவங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்கே நிக்கில் இருப்பார், எங்கள் நண்பர். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கம்பெனி, பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாயகன் வினோத் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்க காரணமாக இருக்க 2 பேர். ஃபஸ்ட்டு ஆண்டவன், கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. நான் என்னவா இங்கே இருக்கணும், அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம். 2வது என்னோட நடமாடும் கடவுள், எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு நன்றி. இப்போ படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரோடஸ் அங்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அடுத்தது செல்வா, ரொம்ப தேங்க்ஸ் செல்வா, நல்லா வரணும் லைஃப்பில், ஆல் த பெஸ்ட். அடுத்தது ஆஷ் மெலோ, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங். அடுத்தது ஆஷிக், ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்கான். ஸோ தேங்க்யூ ஆஷிக். அப்புறம் கதை எழுதின நவீன், நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன், தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் உங்களுக்கு. அடுத்தது ஜிவி, ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி, ஆல் தி பெஸ்ட். ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அப்புறம் லிரிசிஸ்ட் யூகி, தேங்க்யூ யூகின், நல்லா பண்ணியிருக்கீங்க, சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன். எடிட்டர் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை. ஸோ தேங்க்யூ ரோஷன், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரவீன், கேமரான்னு எல்லோரும் சொன்னீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன். ஸோ பார்ப்போம், காட்ஸ் கிரேஸ். அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார், நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ சார், நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். ஸோ உங்களுக்கும் என்னோடய நன்றி. அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம், இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்க 2 பேருக்கு என்னோடய பெரிய நன்றிகள். அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா சசி பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு நான் ஆசைப்பட்றேன், சரியா? ஸோ தேங்க்யூ. அடுத்தது சபீஷ் சார், முரளி சார், நான் அவங்களோட ஃபேன். எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெய்லர் ரீ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளோட தேனாண்டால் சார், நம்மளோட சுரேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக, ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணுறதுக்காக. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார். ஸோ அதையும் கேட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது வேறு யாரை விட்டால் நம்மளோட ஏழுமலை, ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை, உங்களோட சப்போர்ட்டுக்கு, சரிங்களா? அடுத்தது நம்மளோட டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான், வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால்
அப்படியே எனக்கு பழக்கம். ஸோ இப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக இது வரும்னு. எப்போவும் சொல்லுவாங்க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில். அது பேர் கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார். நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா என்ன சொல்கிறது, நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 22 வருஷமாக இருக்கேன். அந்த கார்ப்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டேனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து. ஸோ இந்த சினிமாவில் ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரு கை தட்டலாம் அவருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும். நம்மளும் பயணிப்போம் சார், கண்டிப்பாக பயணிப்போம். கடைசியாக மீடியா, நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வேணும். எவ்வளோ பேரை நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான். ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட தங்கச்சி என் பிரதர்லாம் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. படம் 29th ஆகஸ்ட் வருது. எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே உட்கார வச்சோன்னே பயந்துட்டு இருந்தேன். கந்த சிஸ்டி கவசம் படிச்சுட்டு இருந்தேன், நம்மளை கூப்பிட்றக்கூடாது. அப்புறம் அட்லன்ஸில் வர மாதிரி பின்னாடி நேம் சொல்லி கூப்பிட்டோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ பேய் கதை ஜர்னி வந்து டேரக்டர் என்னை எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா, தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னாங்க. நான் வரல. அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு, தம்பி ரீல்ஸ் பண்ணலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போயும் நான் வரல. ஸோ அப்படி தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர். இன்ஸ்டா, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஒரு படம் ரிலீஸ் அப்போவும் அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருப்பேன். பட் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெரி சார் வந்து ஜான் ப்ரோ மேலே வச்ச நம்பிக்கைனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே மேலே இருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. ஆல்ரெடி கை உதற ஆரம்பிச்சிருச்சு, வாய் வளர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக ஆஷ்மெல். ஹாய், ஹலோ. என் பேர் வந்துட்டு ஆஷ்மெலோ. ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர். துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி, அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐம் டூயிங் இன் தமிழ். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இன் த டீம், ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட். சொல்லப்போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் who is Jerry sir. I'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is Ashik and GV. So such good company. இப்போ கூட நினச்சி பார்த்தா கூட it is like இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சதா, why did even that shooting get over so soon ன்னு இருக்கும். Because such a fun team, such a loving team, such a supporting team ன்னு சொல்லலாம். Especially ராம், கதிர் ப்ரோ, அப்புறம் மோசஸ் ப்ரோ, Praveen bro especially, ரொம்ப supportive-ஆ he taught us எப்படி ஆக்ட் பண்ணணும், இல்லைனா எப்படி how you supposed to do, என்ன kind of emotions வெளியே வரணும்னு சொல்லி they supported a lot. I am really very thankful about it. And also 29th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ப்ரைஸ் பி டு காட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெஸெல்லாம் நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக எல்லோரையும் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது. இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க. நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு, மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோடய இதாக எனக்கு தெரியாது. பட் என்னோடய போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம். பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அமுச்சு கொடுத்துருந்தாங்க இடையில, மியூசிக் எல்லாம். நான் அப்பவும் கேட்டேன். இன்றைக்கி தான் போபோ சசி சாரை நேரில் மீட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோசஸ் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் வினோத், அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னாக பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர்னு. ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஸோ நாங்கள் அப்புறமா வந்து என் அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க, மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன். அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு, அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது. அதில் ஜீன் சார், ஜெரி அண்ட் ஏழுமலை சார், இவங்க 3 பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, பரிச்சயமான முகங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக ஆளை போடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல? நான் சொன்னேன், கூப்பிடலைங்க, என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு. உண்மை அதுதான். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, வேணால் டேரக்டரை கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பார்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. August 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடகங்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனாக்கும் நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் 29th ஆகஸ்ட் தேட்டருக்கு வரும்போது திஸ் இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெய்னர். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய, த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, காட் பிளஸ். தேங்க்யூ. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இதுதான் என்னோடய டெபியூ மூவி. பேய் கதை என்னோடய டெபியூ மூவியாக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டராக பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோடய திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோடய ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ August 29 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்த